ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஈக்விலிபிரியம் ஆஃப் சப்ளை அண்ட் டிமாண்ட் பத்தி பார்க்க போறோம். இந்த இந்த சீரிஸ்ல நம்ம ஃபுல்லாவே ராமுக்கு ஹெல்ப் பண்றது எப்படி ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்றத தான் பார்த்துட்டு இருக்கோம். அவரோட பிஸ்கட் கம்பெனிய எப்படி மேல கொண்டு வர்றது, அந்த பிஸ்கட் கம்பெனிக்கு எப்படி பிரைஸ் டிட்டர்மைன் பண்ணி குடுக்குறது அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த விதத்துல இந்த வீடியோல அவருக்கு நம்ம பிரைஸ் டிட்டர்மினேஷன் பண்ணி குடுத்துருவோம். இதுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு டிமாண்ட் ஷெட்யூல் போட்டு குடுத்துருக்கோம். அதாவது ஒரு பிரைஸ் பாயிண்ட்லயும் அவரோட பிஸ்கட்டுக்கு எவ்வளவு டிமாண்ட் வரும் அப்படின்றத டிமாண்ட் ஷெட்யூல நம்ம போட்டு குடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு சப்ளை ஷெட்யூலும் அவர் ஏற்கனவே நம்ம போட்டு குடுத்துட்டோம். சப்ளை ஷெட்யூல்ல ஒரு பிரைஸ் பாயிண்ட்லயும் அவரால எவ்வளவு பிஸ்கட்ஸ் சப்ளை பண்ண முடியும் அப்படின்றத வந்து நம்ம சப்ளை ஷெட்யூல்ல போட்டு குடுத்துட்டோம். இப்போ இந்த டிமாண்ட் ஷெட்யூல் அப்புறம் சப்ளை ஷெட்யூல் இந்த 2யும் வச்சுக்கிட்டு மார்க்கெட்ல இவரோட பிஸ்கட்டுக்கு என்ன மாதிரி ஒரு பிரைஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்ம முடிவு பண்ண போறோம். இப்ப இந்த சப்ளை ஷெட்யூல் அப்புறமா டிமாண்ட் ஷெட்யூல் இது 2யுமே நம்ம ஒரு டேபிள்ல ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள்ல ஃபார்ம் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நெறைய விஷயங்கள் நம்ம புரியிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். அதுல இப்போ ரூ. 30ல இருக்குது. விலை வந்து ரூ. 30ல இருக்குது அப்படின்னு சொன்னா, எவ்வளவு குவான்டிட்டி வந்து மக்கள் டிமாண்ட் பண்றாங்க அப்படின்னா, ரூ. 5000 குவான்டிட்டி தான் மக்கள் வந்து டிமாண்ட் பண்றாங்க. ஆனா ராமால எவ்வளவு சப்ளை பண்ண முடியும்? 59,500 பிஸ்கட் பாக்கெட்ஸ் வரைக்கும் ராமால சப்ளை பண்ண முடியும். ஆனா மக்கள் வந்து டிமாண்ட் பண்றது எவ்வளவு? 5000 குவான்டிட்டி தான் மக்கள் டிமாண்ட் பண்றாங்க. இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ மக்கள் வந்து 5000 குவான்டிட்டி டிமாண்ட் பண்றாங்க. ஆனா சப்ளை பண்றது 59,500 குவான்டிட்டிஸ் வந்து சப்ளை பண்ண முடியும். அப்போ சர்ப்ளஸா சப்ளை நடக்குது. சப்ளை வந்து ராம் வந்து பிஸ்கட் பாக்கெட்ஸ் வந்து ஜாஸ்தியா சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா மக்கள்ட்ட டிமாண்ட்ன்னு பார்த்தோம்னா, வெறும் 5000 பிஸ்கட் பாக்கெட்ஸ்க்கு தான் டிமாண்ட் இருக்குது. அப்ப என்ன ஆகும்? சப்ளை ஆன பிஸ்கட்ஸ் எல்லாமே ஷெல்ஃப்ல தங்க ஆரம்பிக்கும். அப்ப அத விக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நம்ம விலைய கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சு தான் ஆக வேண்டியா இருக்கும். அதே மாதிரி ரூ. 10 நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரூ. 30ல பார்த்தோம். அதே மாரி நம்ம ஒரு ரூ. 10 எடுத்துப்போமே. ரூ. 10 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, எவ்வளவு குவான்டிட்டி மக்கள் டிமாண்ட் பண்றாங்க? 20,000 பிஸ்கட் பாக்கெட்ஸ் வந்து மக்கள் வந்து டிமாண்ட் பண்றாங்க. ராமால எவ்வளவு சப்ளை பண்ண முடியுது? வெறும் 9,000 பாக்கெட்ஸ் தான் ராமால சப்ளை பண்ண முடியுது. இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும்? சப்ளை பண்ணது கம்மியா தான் சப்ளை பண்ணியிருக்காரு. ராம் சப்ளை பண்ணது கம்மியா சப்ளை பண்ணியிருக்காரு. ஆனா மார்க்கெட்ல டிமாண்ட் பார்த்தா ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. அப்போ பிஸ்கட் பாக்கெட்ஸ் எல்லாமே சீக்கிரமா காலியாக ஆரம்பிச்சுரும். டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கிறதுனால, மக்கள் இன்னும் நெறைய பிஸ்கட் பாக்கெட்ஸ் எதிர்பார்க்கிறதுனால, ஆட்டோமேட்டிக்கா பிஸ்கட் பாக்கெட்ஸோட பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல வர ஆரம்பிக்கும். இதனால நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியும்? ரூ. 30 ஒரு சரியான விலை கிடையாது. ரூ. 10 ஒரு சரியான விலை கிடையாது. ஸோ இந்த டேபிள நம்ம பார்க்குறப்பமே தெரியும். எந்த சரியான விலையா அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இப்போ ரூ. 15 நம்ம எடுத்துக்குவோம். ரூ. 15 எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, மக்கள் டிமாண்ட் பண்ற குவான்டிட்டி எவ்வளவு? 15,000 பிஸ்கட் பாக்கெட்ஸ் டிமாண்ட் பண்றாங்க. சப்ளை ராம் எவ்வளோ பண்றது தயாரா இருக்காரு? 15,000 பிஸ்கட் பாக்கெட் சப்ளை பண்றதுக்கு ராமும் தயாரா இருக்காரு. ஸோ இந்த ரூ. 15ல தான் மார்க்கெட் வந்து ஒரு ஈக்விலிபிரியம் பொசிஷன வந்து அடையுது. ஸோ ரூ. 15 தான் நம்ம ராமுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான பிரைஸா செலக்ட் பண்ணி குடுக்க முடியும். ஸோ ஒரு ஈக்விலிபிரியம் அப்டின்னா என்ன சொல்றாங்க அப்டின்னு சொன்னா, எந்த ஒரு பாயிண்ட்ல, எந்த ஒரு பிரைஸ் பாயிண்ட்ல சப்ளை பண்ற குவான்டிட்டியும், டிமாண்ட் பண்ற குவான்டிட்டியும் சேமா வருதோ, அதுதான் நம்ம ஒரு ஈக்விலிபிரியம் பிரைஸ்ன்னு சொல்றோம். இந்த ஈக்விலிபிரியம் பிரைஸ மார்க்கெட் கிளியரிங் பிரைஸ் அப்டின்னும் சொல்றாங்க. இப்போ நம்ம இந்த டேபிள்ல போட்டிருக்கிற டேட்டா எல்லாத்தையுமே நம்ம ஒரு கிராஃப்ல போட்டோம்னு சொன்னா, இன்னும் நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஸோ நம்ம வழக்கம் போல எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து நம்ம குவான்டிட்டி எடுத்திருக்கிறோம். ஒய் ஆக்சிஸ்ல வந்து பிரைஸ் எடுத்திருக்கிறோம். எடுத்துட்டு நம்ம 2யுமே பிளாட் பண்றோம். பிளாட் பண்ணோம்னு சொன்னா நமக்கு வழக்கமா தெரியும். டிமாண்ட் கர்வ் வந்து ஒரு டவுன்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் வரும். சப்ளை கர்வ் வந்து ஒரு அப்வர்ட் ஸ்லோப்பிங் கர்வ் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த இத பார்த்து பயந்துறாதீங்க. ஏன்னா நான் எடுத்துக்கிற டேட்டாவ பொறுத்து இது இந்த மாரி கொச்சாம் பிச்சான்னு தான் வந்திருக்குது. ஆனா கான்செப்ட் உங்களால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். பிரைஸ் வந்து ரூ. 10 இருக்கிறப்போ, அங்க பொருட்களுக்கு ஒரு ஷார்டேஜ் ஏற்படுது. அதனால பிரைஸ் வந்து மேல் நோக்கி தள்ளப்படுது. அதே மாரி நம்ம மேல எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, பிரைஸ் ரூ. 30 இருக்கிறப்போ, அங்க ஒரு சர்ப்ளஸ் ஏற்படுது. அதனால பிரைஸ் வந்து கீழ் நோக்கி தள்ளப்படுது. அப்போ எந்த இடத்துல ஈக்விலிபிரியம் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னு சொன்னா, எந்த இடத்துல டிமாண்ட் கர்வும், சப்ளை கர்வும் இன்டர்செக்ட் ஆகுதோ, அந்த இடத்துல தான் ஒரு ஈக்விலிபிரியம் பாயிண்ட் கிடைக்குது. அது எந்த பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூ. 15ல தான் அது கிடைக்குது. ஸோ இந்த கிராபிக்கல் ரெப்ரசன்டேஷன் மூலியமா இது நம்மளால இன்னும் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த எக்ஸாம்பிள்ல நம்ம ராமுக்குன்னு தான் டிமாண்ட் ஷெட்யூல் தனியா போட்டோம், சப்ளை ஷெட்யூல் தனியா போட்டோம். இதுவே ராமுக்கு போடாம மொத்த மார்க்கெட்டுக்கும், மொத்தமா பிஸ்கட்ஸுக்குன்னே நம்ம ஒரு டிமாண்ட் ஷெட்யூலும், மார்க்கெட் ஷெட்யூலும் போட்டோம் அப்படின்னு சொன்னா, அத வந்து மார்க்கெட்டோடைய டிமாண்ட், மார்க்கெட்டுடைய சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோஸ் மூலியமா ராமுக்கு வந்து நம்ம தெளிவா அவர் என்ன பிரைஸ் ஃபிக்ஸ் பண்ணாருன்னு சொன்னா, அவருக்கு லாபகரமா போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்றத நம்ம அழகா சொல்லியிருக்கோம். அதே மாதிரி சப்ளை ஷெட்யூல் மூலியமா என்னென்ன பிரைஸ் பாயிண்ட்ல அவரால எவ்வளோ ப்ராடக்ட் சப்ளை பண்ண முடியும் அப்படின்றதையும் அவருக்கு தெளிவா போட்டு குடுத்துருக்கோம். இதனால அவரால ஃபியூச்சர்ல சக்சஸ்ஃபுல்லா, ப்ராஃபிட்டபிளா அவருடைய பிஸ்கட் கம்பெனிய ரன் பண்ண முடியும். தேங்க் யூ.